அமித்ஷா வந்து மக்களவையில வந்து இன்னைக்கு பொங்கி எழுறாரு. என்ன தீபம் ஏத்ததால சொன்னாரு, அதை அனுமதிச்சதுக்காக இப்படி ஒரு இது பண்ணிட்டு தீபம் ஏத்த சொன்னாரு. எங்க ஏத்த சொன்னாரு ஒரு கேள்வி இருக்குல்ல ஐயா, எங்க ஏத்த சொன்னாரு? உச்சி பிள்ளையார் கோயில போய் பண்ண சொன்னாரா, இல்ல கீழே இருக்கிற முருகன் கோயில போய் ஏத்துன்னு சொன்னாரா? அப்படி சொல்லல. மாறா தர்கா எங்க இருக்கு அங்க போய் ஏத்துங்கன்றாரு. நியாயமா ஐயா இதெல்லாம்? அப்ப கலவரம் பண்ண ஒரு சூழல் எப்படி வரும் அப்படின்றதுக்காக தான் அங்க சொல்றாரு. ஆனா அமித்ஷாக்கு பத்தி கோவம் இருப்பாரு. ஐயோ, இது பல சங்கிகள் வந்து அவங்களுக்கு குரல் கொடுப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம். இவங்க தமிழ்நாடு அரசு சார்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணியில இருக்க அவங்க 15 கட்சிகள் கிட்ட ஒரு 107 மக்களவை எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து தீர்மானம் வாங்கியிருக்காங்க. ஜீவா சாமிநாதனை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கொடுத்திருக்காங்கன்னா, சபாநாயகர் கிட்ட, ஓம் பிர்லா கிட்ட போய் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தோட. ஏன்னா கலவரம் தூண்டும் விதமா யாரா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து உடனடியே இந்த ஒரு அரசு பண்ணுது தெரியுமா, அந்த செயல் ரொம்ப நல்ல விஷயம். விளக்கு ஏத்துன்ற பேர்ல உடைப்பானவ உடைச்சு தரமாட்டமா ஆகிட்டு பார்த்தா உள்ள பாத்தீங்கன்னா அங்க ஒரு இந்து சிம்பிள் மாரி இருக்கு பாருங்க. ஆமாங்க, இந்த பில்லர் பாருங்க இந்து சிம்பிள் மாரி இருக்குது. ஆமாங்க, இது வந்து இந்து கோவிலுங்க, இவன் அப்படியே வந்து தர்கா மாத்திரானோ அப்படின்னு சொல்லி ஒரு கலவரம் பண்ணணும் தோழர். இந்த ஒரு மாஸ்டர் மைண்ட் அதுதான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு அங்க ஒரு கூட்டத்தை கூடி அப்படியே தர்கா மேல ஏறுவனு, அங்க விலகி ஏற்றணும், அங்க பார்த்துட்டு உள்ள பார்த்து உடைச்சு இப்படி கலவரம் பண்ண ஒரு விஷயம் தான் அயோத்தி. ஒரு விஷயம் தோழர், சின்னோண்டு நெருப்பு தோழர், ஒரு விளக்கு எழுத்து தானே அங்க வந்து அன்னைக்கே முடிஞ்சிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு யார் கேக்குறாங்க? ராமசாமி கேக்குறாரு. போராட்டம் நடந்துச்சு தோழர், இன்னைக்கு போராட்டம். இந்த மாதிரி தமிழக அரசு வந்து ரொம்ப அத்துமீறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமே நடத்துறாங்க. ஒரு சின்ன நெருப்பு அதை ஏத்த விட்டுருந்தீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். நெருப்பு சொல்றாருல தொடர்றது சின்னோண்டு. ஆமா, இலங்கையை சின்னோண்டு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேங்க. இலங்கையை பத்தி இருந்தது வரலாறுல சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன, அதாவது பெரும் நெருப்பு பெரும் கலவரம் பண்றதுக்கு சின்ன இது போதும், ஒரு புகை லைட்டா பத்த வச்ச போதும் பத்தினி எரிஞ்சிடும்.